வணக்கம் நண்பர்களே, உங்கள் மிஸ்டர் சே நியூஸ் அண்ட் ரேடியோல இருந்து பவித்ரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையும் ரப்பர் தோட்டங்களும் என்னைக்குமே வற்றாத ஜீவ நதிகளான தாமிரபரணி, வள்ளியாறு, பழையாறுன்னு நிறைய ஆறுகளும் அல்ல குறையாத மீன் வளத்தையும் கொடுக்கிற கடலும்னு இயற்கை அன்னையோட அருள ஒரு சேர பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி தான். புகழ்பெற்ற குமரி அம்மன்கிற இந்த சமய கடவுள் இந்த மாவட்டத்துல இருக்கிறதுனால கன்னியாகுமரிங்கிற பெயர் வந்திருக்குன்னு சிலர் சொல்றாங்க. பார்வதி தேவி தன்னோட அவதாரத்துல குமரி பகவதிங்கிற பேரோட சிவனை சேர்றதுக்காக தென்கோடியில உள்ள ஒரு பாறையில அமர்ந்து தவம் செஞ்சதுனாலயும் இந்த மாவட்டத்துக்கு கன்னியாகுமரின்னு பேர் வந்திருக்குன்னு சிலர் சொல்றாங்க. கேரளாவுக்கு போயிருந்தா வான்புகழ் வள்ளுவனுக்கு 133 அடி உயர சிலை வச்சிருக்க முடியாது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு தொல்காப்பியரோட வரிகளை தைரியமா சொல்லிட்டு இருந்திருக்கவும் முடியாது. இயற்கை பேரழிவால குமரி கண்டம் அழிஞ்சது போல செயற்கை பேரழிவால தென்குமரியோட எல்லை தமிழ்நாட்டோட இல்லாம கேரளாவுக்கு போய்விடக் கூடாதுன்னு பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அரை நூற்றாண்டு காலமா போராடி இருக்காங்க. அதோட விளைவாதான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நம்மோட இருக்கு. 1956 நவம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட, அதாவது சென்னை மாகாணத்துல இல்ல, அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்திருக்கு. ஐக்கிய கேரளத்துல கன்னியாகுமரியை இணைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணதுனால தமிழர்கள் அதிகமா இதை எதிர்த்தாங்க. கடல் கொந்தளிப்பை விட நம் தமிழர்களோட கொந்தளிப்பு அதிகமாவே இருந்த காலகட்டம் அது. 10 ஆண்டுகளாக இடைவிடாத போராட்டம் பண்ணி 1956 வெற்றி பெற்றாங்க. நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்னாடியும் தமிழர்கள் போராட்டம் செஞ்ச பூமிதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம். நாகர்கோவிலை தலைமையகமா கொண்ட கன்னியாகுமரி மாவட்டமானது 1672 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த மாவட்டத்துல 18,70,374 மக்கள் வசிக்கிறாங்க. மேலும் கிராமப்புறத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3,30,572 மக்களும், நகர்ப்புறத்துல 15,39,802 மக்களும் வசிக்கிறாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு பாராளுமன்ற தொகுதியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அகஸ்தீஸ்வரம், தோவாலை, ராஜாக்கமங்கலம், குருந்தன்கோடு, தக்கலை, திருவட்டார், கிள்ளியூர், முஞ்சிரை, மேல்புறம்னு 9 ஊராட்சி ஒன்றியங்களும், 95 கிராம ஊராட்சிகளும், 4 நகராட்சிகளும், 55 பேரூராட்சிகளும், கல்குளம், தோவாலை, விளவங்கோடு, அகத்தீஸ்வரம்னு 4 தாலுகாக்களும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. மேலும் நாகர்கோவில், பத்மநாபபுரம்னு 2 வருவாய் கோட்டங்களும், அகஸ்தீஸ்வரம், தோவாலை, கல்குளம், விளவங்கோடு, திருவட்டார், கிள்ளியூர்னு 6 வருவாய் வட்டங்களும், 18 வருவாய் குறுவட்டங்களும், 188 வருவாய் கிராமங்களும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. பிறப்பிலே தொடங்கி எவ்வேறு பிறவிக்கும் தொடரும் பெருஞ்செல்வம், ஆற்றல் மிக்க ஆயுதம், அழியா தன்மையிலான நிலையான செல்வம் அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் கல்வியை பத்தி. இப்படிப்பட்ட கல்வியை பெறுவதற்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல 83 மழலையர் பள்ளிகள், 413 தொடக்க பள்ளிகள், 147 நடுநிலை பள்ளிகள், 121 உயர்நிலை பள்ளிகள், 120 மேல்நிலை பள்ளிகள்னு மொத்தம் 884 பள்ளிகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம 12 அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள், 4 சுயநிதி கல்லூரிகள், 8 கல்வியியல் கல்லூரிகள், 20 தொழில் கல்லூரிகள், கன்னியாகுமரி அரசு மருத்துவ கல்லூரி, அரசு ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி, பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரின்னு நிறைய கல்லூரிகளும் இருக்கு. கல்வி அறிவு விகிதத்துல 91.75% பெற்று குமரி மாவட்டம் தமிழகத்திலேயே முதலிடம் வகிக்குது. மேலும் கல்வி தரத்திலையும் முதலிடத்துல இருக்கு. இந்த மாவட்டத்துல படிச்ச மக்களோட எண்ணிக்கை 15,48,738 இருக்கு. மேலும் இங்க அதிகமா பேசப்படுற மொழின்னு பார்த்தா தமிழும் மலையாளமும் தான். அது மட்டும் இல்லாம நாகர்கோவில் மக்களோட தமிழானது சற்று வித்தியாசமா தான் இருக்கும். இந்த மாவட்டத்தோட மேற்குல கேரள மாநிலமும், வடக்கு கிழக்குலையும் திருநெல்வேலி மாவட்டமும், தெற்குல இந்திய பெருங்கடலும் எல்லையா இருக்கு. இது மட்டும் இல்லாம தேசிய நெடுஞ்சாலை 7 கன்னியாகுமரியில இருந்து தான் தொடங்குது. அது மட்டும் இல்லாம இந்த நகரம் தான் தென்னிந்தியாவோட ரயில்வே சந்திப்பாவும் விளங்குது. 5 நாட்கள்ல 4273 கிலோமீட்டர் பயணம் செய்யற இந்தியாவோட மிக நீண்ட தூரம் மற்றும் நேர ரயிலான விவேக் விரைவு ரயில் கன்னியாகுமரியையும் அசாமையும் இணைக்குது. இத்தனை சிறப்புகளை கொண்ட நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு பெரிய சுற்றுலா தலமாவும் விளங்குது. ஆசியாவிலே மிகப்பெரிய தொட்டிப்பாலம் உள்ள மாவட்டமா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தான் விளங்குது. தனியான் பாறை மற்றும் கூட்டுவாயு பாறைங்கிற 2 மலைகளை இணைக்கக்கூடிய பாலமா கட்டியிருக்காங்க இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை. பார்க்க தொட்டி மாதிரியான அமைப்புள்ளதுனால இதுக்கு தொட்டி பாலம்ங்கிற பெயர் வந்திருக்கு. காமராஜர் காலத்துல மக்கள் வறட்சியில பாதிக்கப்பட்டப்போ அவங்களுக்கு பரளி ஆத்துல இருந்து தண்ணீர் கொண்டு போக தான் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. 1962ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் 1969ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. தரை மட்டத்திலிருந்து இதோட உயரம் 104 அடியாவும் இதோட நீளம் 1240 அடியாவும் இருக்கு. மேலும் மகாத்மா காந்தியோட அஸ்தி சேகரித்து வைக்கப்பட்டிருக்க நிலைவாலயமும் இங்க ஒண்ணு இருக்கு. கடல் சங்கமத்துல மூழ்கி நீராடுவதற்கு முன்பு தேச தந்தைக்கு இறுதி மரியாதை செலுத்தும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும் ஒரு சிறு துளையோட வழியா சூரிய ஒளி இந்த அஸ்தி கலச
கலசத்தின் மீது படும்படி இதை கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இங்க ஒரு அரசு அருங்காட்சியகமும் இருக்கு. தென்னிந்திய கோவில்களின் கலைப்பொருட்களை தொகுத்து வைக்கப்பட்டிருக்கும் காட்சியகமாகவும் கடற்கரை சாலையில அமைஞ்சிருக்கு. ஏழை குடும்பத்துல பிறந்து முதலமைச்சரா விளங்கிய கர்ம வீரர் காமராசருக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு மணிமண்டபமும் கட்டியிருக்காங்க. பழைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட தலைநகரமா விளங்கின பத்மநாபபுர அரண்மனை தக்கலையில இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 6.5 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு. இங்குள்ள கோவில் சிலைகளும் சிற்ப கூடங்களும் அரிய பொக்கிஷங்களும் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்குது. நாகர்கோவில்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரையான சங்குத்துறை பீச் இருக்கு. இங்க நவீனமயமாக்கப்பட்ட குழந்தைகள் பூங்கா மற்றும் குடில்களும் சுற்றுலா பயணிகளை கவர்ற வண்ணத்துல அமைக்கப்பட்டிருக்கு. சகோதர சகோதரிகளே என்ற சொல்ல உலகத்தையே கட்டி போட்டவர்னு சொல்லலாம். எழுமின் விழுமின் என்ற வார்த்தைகள் மூலம் இளைய மனங்களில் எழுச்சி தீபம் ஏற்றியவர் சுவாமி விவேகானந்தர். இவர் தியானம் மேற்கொண்ட இடத்துல அவருக்கான நினைவு மண்டபமும் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் சுவாமி விவேகானந்தர் பாறை மணிமண்டபம்னு சொல்றாங்க. ஆழமற்ற கடல் நீரும் உயரமான மணல் குன்றுகளும் உள்ள இடம் தான் சொத்தவிளை கடற்கரை. இலைப்பாற குடை குடில்களும் இந்த கடற்கரையில இருக்கு. கன்னியாகுமரியில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கடற்கரை. மாவட்டத்தோட சிறந்த கடற்கரைகள்ல இவையும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த பகுதி முழுவதையும் உயரத்துல இருந்து பாக்குற வகையில ஒரு காட்சி கோபுரமும் இந்த இடத்துல இருக்கு. தமிழினம் செழிக்க 2 அடி திருக்குறள் தந்த வள்ளுவருக்கு விவேகானந்தர் பாறையில எழுப்பப்பட்டதுதான் 133 அடி உயர சிலை. இந்த 133 அடியும் திருக்குறளோட 133 அதிகாரங்களை நினைவுபடுத்துது. நவீன கட்டிடக்கலையோட அழகையும் திராவிட கலையோட நுட்பங்களையும் உள்ளடக்கி 5000க்கும் மேற்பட்ட சிற்பிகளோட ஒளியில பிறந்த அற்புதம் தான் இந்த திருவள்ளுவர் சிலை. டாக்டர் மு கருணாநிதியால உருவாக்கப்பட்ட நினைவு சின்னமாவும் விளங்குது. தமிழ் வாழ்வின் பெருமையை நிலைநிறுத்தும் பூங்கான்னு சொல்லக்கூடிய தமிழன்னை பூங்கா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருக்கு. தமிழன்னைக்கு தனியா உருவாக்கப்பட்ட ஒரே பூங்கான்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல புலிய முரத்தால தடுத்த வீரபெண், முல்லைக்கொடி படர தேர் தந்த பாரி, இவங்களோட சிலைகள் எல்லாம் பார்க்கலாம். தமிழ் புலவர்களோட ஓவியங்களும் இந்த பூங்கால அமைஞ்சிருக்கு. அடுத்ததா தென்னந்தோப்புகள் நிறைந்த கடற்கரை கிராமம் விளங்குற தேங்காய்பட்டினம் கடற்கரையை பத்தி தான் சொல்ல போறேன். நாகர்கோவில்ல இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த தேங்காய்பட்டினம் கடற்கரை. மேற்கு கடற்கரையோரம் அமைந்துள்ள இந்த தேங்காய்பட்டினம் கடற்கரையில தான் தாமிரபரணி ஆறு சங்கமிக்குது. அழகும் புனிதமும் ஒன்று கூடிய இடமாவும் புனித அருவியும் பச்சை மலையும் கோதை ஆறும் நம்மை வசீகரித்துக் கொள்ளும் அழகின் தொட்டில்களா விளங்குது திருப்பரப்பு அருவி. பளிச்சுன்னு மின்னி தெரிக்க விழும் இந்த அருவி பார்வைக்கு விருந்தளிக்கிறதா இருக்கும். தரையில கொட்டும் அருவி தலையில கொட்டும் போது புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதா நமக்கு இருக்கும். நாகர்கோவில்ல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க குளச்சல் கடற்கரை இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரையா விளங்குது. 1741 ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி டச்சு படையினரை எதிர்த்து மன்னர் மார்த்தாண்டவர்ம வெற்றி பெற்றதை நினைவுபடுத்துற வகையில வெற்றி தூண் ஒண்ணு இங்க அமைக்கப்பட்டிருக்கு. வங்கக்கடல், அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம் ஆகிய 3 கடல்களும் ஒன்னா சங்கமிக்கிற கன்னியாகுமரி கடற்கரை இந்தியாவோட தென்கோடியில அமைஞ்சிருக்கு புண்ணிய ஸ்தலமா இருக்கு. இந்த இடத்தை திருவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. சுற்றுலா தலங்கள் மட்டுமல்ல வழிபாட்டு தலங்களும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறையவே இருக்கு. சுசீந்திரம் தானுமலையான் கோவில் ஒரு புகழ்பெற்ற வழிபாட்டு ஸ்தலமா விளங்குது. தானுனா சிவன், மால்னா பெருமாள், அயன்னா பிரம்மா, இந்த முப்பெரும் தேவர்களை வழிபடுற ஸ்தலமா இந்த ஸ்தலம் விளங்குது. அகலிகையால சாபம் பெற்ற இந்திரனோட சாபம் இந்த கோவில்ல கழுவப்பட்டதால இந்த இடத்தை சுசீந்திரம்னு சொல்லுவாங்க. மலை மேல அமைஞ்சிருக்க சிதறல் திருக்கோவில் சமண தீர்த்தங்கர்களின் சிற்பங்கள் இருந்த கோவிலா இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால பராமரிக்கப்படுற இந்த கோவிலை தரிசிக்க கன்னியாகுமரியில இருந்து 45 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கு. தென்கோடி முனையில சோழர்கள் கால் பதித்ததற்கு அடையாளமா குருநாத சுவாமி கோவில் ஒண்ணு இங்க இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதா கருதப்படுற இந்த கோவில் சோழர்களின் கட்டிடக்கலை பாணியில மிளருது. குருநாத சுவாமி கோவில்ல 16 கல்வெட்டுகளும் இந்த வரலாற்றை சொல்லுது. இந்த கோவில் குமரி ரயில் நிலையத்துக்கு அருகிலேயே இருக்கு. இது மட்டும் இல்லாம குமரியம்மன் கோவில் கூடல்ல நீராடும் கரை அருகே அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த அம்மன் சிவபெருமான திருமணம் செய்ய முடியாம போனதுனால வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவே இருக்கிற நோம்பு இருந்ததாகவும் அதனாலதான் இந்த மாவட்டத்துக்கு கன்னியாகுமரின்னு பேர் வந்ததாகவும் கருதப்படுது. இந்த அம்மனோட மூக்குத்தி ஜொலிப்ப கடல்ல இருந்து கூட பார்க்கலாம்னு சொல்றாங்க. விநாயகர் கோவில் இல்லாத ஊர் இருக்குதா? கேரளபுரத்துல ஒரு புதிரான விநாயகர் கோவில் இருக்கு. தக்கலைக்கு அருக உள்ள கேரளபுரத்துல விநாயகர் கோயில்ல உள்ள சிலையானது 6 மாதம் கருப்பாவும் 6 மாதம் வெள்ளையாவும் காட்சியளிக்குது. கடலுரசும் கரைகள், அலைப்புரளும் கடல்னு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் எக்கச்சக்கமான சிறப்புகளோட இருக்கு. இந்த மாவட்டத்துல நிறைய பிரபலங்களும் பிறந்திருக்காங்க. நடிகரான கலைவாணர் NS கிருஷ்ணன், விஜய் ஆண்டனி, குமரிமுத்து, விஜய் வசந்த், நடிகை மஞ்சு வாரியர், கீர்த்தி சுரேஷோட அம்மா மேனகா, அட்மிரல் சுசில் குமார், சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், வசந்த் குமார் எல்லாருமே நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இது மட்டும் இல்லாம நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி அரசு மருத்துவ கல்லூரி, கிரேஸ் மருத்துவமனை, ஹோலி கிராஸ், அன்னை, AJ மருத்துவமனை, சுபம் மருத்துவமனை, டாக்டர் ஜெயகரன் மருத்துவமனை, டாக்டர் மத்தியாஸ் மருத்துவமனைன்னு நிறைய மருத்துவமனைகளும் CR மணந்திட்டை, ராஜா, விஜய்
விஜயா, சென்ட்ரல், கலைவாணி, செல்வம், ஹவா, ஜெயஸ்ரீ, ராஜன் நிறைய திரையரங்குகளும் இருக்கு. இப்பேற்பட்ட நம்ம குமரி மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான். 9442779388 எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. இது மட்டும் இல்லாம உங்க மாவட்டத்தோட நிகழ்வுகள், மக்கள் பிரச்சனைகள், திருவிழாக்கள் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? உடனே எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த தகவல்களை அனுப்பி வைங்க. நாங்க எங்க சேனல் மூலமா இத மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? www.mrchenews.com எங்க வெப்சைட் குள்ள போனீங்கன்னா இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டே கன்னியாகுமரி மாவட்டத்தோட முக்கிய செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் www.facebook.com/group/Kanyakumari News/ எங்க Facebook குரூப்க்கும் www.facebook.com/Kanyakumari News/ எங்க Facebook பேஜுக்கும் லைக் பண்ணுங்க. இது மூலமா நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தோட நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம www.youtube.com/mrchenews எங்க யூடியூப் பக்கத்துலயும் www.twitter.com/mrchenews எங்க ட்விட்டர் பக்கத்துலயும் நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தோட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய கன்னியாகுமரி மாவட்ட செய்தியோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.